Welcome, dear brothers and sisters, to Elliott Wave Master Course Beginner Part 3. இந்த பார்ட்ல நம்ம வந்து கரெக்டிவ் வேவ்ஸ் பத்தி படிக்க போறோம். கரெக்டிவ் வேவ்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சத்தியமா சொன்னா உங்க எலியட் வேவ் ஜேர்னி வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, உங்க எலியட் வேவ் ஜேர்னி வந்து இப்பதான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா நீங்க வந்து கரெக்டிவ் வேவ்ஸ் பத்தி படிக்கிறீங்க. 80% ஆஃப் த டைம் மார்க்கெட் வந்து கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். ஒரு பெரிய ஃபுல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேவ் அப், அதுக்கப்புறம் ஏபிசி. இது வந்து எல்லா டைம் ஃப்ரேம்ல இருக்கும். 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல நீங்க நம்ப வேண்டாம், நீங்களே போயிட்டு சார்ட்ல பாருங்க. 1 மினிட் டைம் ஃப்ரேம்ல இப்படிதான் இருக்கும். வேவ் 1க்கு அப்புறம் ஒரு வேவ் 2 வரும் கரெக்ஷன், திரும்பி வேவ் 3 வரும், வேவ் 3க்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் வரும். ஸோ இந்த வேவ் 1 2 3 4 5ல வேவ் 2 வேவ் 4 ஒரு கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வேவ் 5க்கு அப்புறம் ஒரு ஏபிசி கரெக்ஷன் வரும், பெரிய கரெக்ஷன். சரிங்களா? ஸோ எல்லா டைம் ஃப்ரேம் இருக்கு. 1 மினிட், 5 மினிட், 10 மினிட், 1 ஹவர், டெய்லி டைம் ஃப்ரேம், வீக்லி, மந்த்லி எல்லாமே இதுதான் ஃபாலோ ஆகுது. சரிங்களா? இப்போ 80% டைம் கரெக்ஷன்ல மார்க்கெட் இருக்கும்போது ஒரு 20% டைம் உடனே இந்த ஃபாஸ்ட் மூவ் வந்துடும். இப்போ நம்மளுக்கு எப்படி எதுக்கு படிக்கிறோம் கரெக்டிவ் வேவ்ஸ்னா, இந்த ஃபாஸ்ட் மூவ் வந்து நம்ம பிடிக்கணும். இந்த ஃபாஸ்ட் மூவ் ஒரே ஒரு முன்னாடியே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து கரெக்டிவ் வேவ்ஸ் கரெக்டா படிக்கணும். ஸோ படிக்கும்போது அடுத்த ஸ்டேஜ்ல நீங்க கரெக்ட் இது எவ்வளோ போகலாம், எங்கேருந்து மார்க்கெட் டேர்ன் ஆகும், இதெல்லாம் நீங்க இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல போவீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்னது கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர், எதுக்கு ஃபார்ம் ஆகுது நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு அதை வந்து நீங்க சார்ட்ல பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ இது வந்து எதுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ வேவ் 2, வேவ் 1க்கு அப்புறம் வேவ் 2 வருது. ஸோ வேவ் 2 வந்து ஒரு பேனிக் ட்ராப் சொல்லுவாங்க. பேனிக்கு வந்து எல்லா ரீட்டைலர்ஸ்க்கு இப்போ சில ஸ்போர்ட்ஸ்ல சில டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வைப்பீங்க. இண்டஸ்ட்ரியில ஒரு காமெடியான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃபைனான்ஷியல் வேர்ல்ட்ல டம் மணி சொல்லுவாங்க. ஸ்மார்ட் மணி வந்து யாருன்னா, ஸ்மார்ட் மணி வந்து ஒரு பெரிய பேங்க் இருக்கலாம், ஒரு ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கலாம், இல்லைன்னா ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கலாம். சரிங்களா? டம் மணி வந்து யாருன்னா சொல்லுவாங்க, மோஸ்ட்லி ரீட்டைலர்ஸ். எல்லாம் நிறைய காசு இருக்கு, பணம் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா அவங்க மார்க்கெட்ல என்ன ஆகும்னு தெரியல. ஒரு நாளைக்கு வருவாங்க, இது வாங்கிடுவாங்க, பார்க்கலாம் மேலே போதா கீழே போதா, ஒரு ஃபன்காக பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்க தான் டம் மணி சொல்லுவாங்க. அந்த ஸ்மார்ட் மணி வந்து அந்த டம் மணி எப்படி ட்ராப் பண்ணணும்னு தெரியும். ஓகே, இந்த வேவ் 2ல தான் எல்லாமே நீங்க டம் மணி வந்து ட்ராப். இப்போ வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்ல, சோஷியல் மீடியால, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா இங்க மார்க்கெட் மேலே போவோம் கீழே போவோம் சொல்லுவாங்க. அவங்களாம் சத்தியமா ஒண்ணுமே தெரியாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து மார்க்கெட் மேலதான் போகுது மேலதான் போகுது சொல்லிட்டு உடனே டக்குன்னு ஊந்துரும் மார்க்கெட். அப்ப என்ன சொல்லுவாங்க, இதுவுமே இல்லை, ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோம். அவங்களாம் தப்பு பண்ணலாம், ஆனா காசு உங்களுக்கு தான் போகுது. நீங்க தான், அதனால நீங்க வந்து இது படிக்கிறீங்க. ஓகே, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க படிக்கிறீங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல வந்து நீங்க யாருமே ஹெல்ப் தேவையில்லை, நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லா நீங்களே வந்து டீகோட் பண்ணலாம் மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்ட்டு. ஸோ ஸ்மார்ட் மணி வந்து இது யூஸ் பண்ணி வேவ் 2 ட்ராப்ல யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, பெரிய வேவ் 3க்கு ரெடி பண்ணுவாங்க. இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வேவ் 3 வந்து ஸ்மார்ட் மணினால தான் வருது. இந்த ஃபாஸ்ட் மூவ் வந்து மார்க்கெட்ல ஸ்மார்ட் மணி தான் வருது. ஏன்னா அவங்க கிட்ட தான் பையிங் பவர் இருக்கு. பையிங் பவர், செல்லிங் பவர், மார்க்கெட் மூவ் பண்றதுக்கு பவர் அவங்க கிட்ட தான் இருக்கு. சரிங்களா? இது வந்து ரீட்டைல்ஸ்னால முடியவே முடியாது. இவ்வளோ பெரிய மூவ் வந்து எவ்வளோ கோடி தேவை ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டாக் இல்லைன்னா இண்டெக்ஸ் மூவ் பண்றதுக்கு ரீட்டைலர்ஸ் கிட்ட இருக்கவே இருக்காது. ஸ்மார்ட் மணி இந்த ட்ராப் செட் பண்ணுவாங்க. அந்த ட்ராப் வந்து வேவ் 2 ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்காது, ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சர், அது கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர். அதை வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து எதுக்கு ஃபார்ம் ஆகுன வேவ் 2 வந்து அக்யூமுலேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்மார்ட் மணிக்கு பை பண்ணணும், அதுக்கு முன்னாடி யாரோ வந்து செல் பண்ணணும், குவான்டிட்டி வந்து ஹெவியா செல் பண்ணணும், அப்பதான் ஸ்மார்ட் மணி பை பண்ண முடியும். அதனாலதான் ஒரு டிராப் வரும். அந்த டிராப்ல ஸ்மார்ட் மணி வந்து ரெடியா இருப்பாங்க பை பண்றதுக்கு. ஸோ நீங்க வந்து எல்லாம் பார்ப்பீங்க, உங்க மார்க்கெட் இது பேனிக் கிரியேட் பண்ணும். டம் மணிக்குள்ள ரீட்டைலர்ஸ்குள்ள இது ஒரு இது வந்து ஒரு பேனிக் கிரியேட் பண்ணும். மார்க்கெட் கீழே தான் போகுது, ஆனா நம்மளுக்கு தெரியும் இது வந்து வேவ் 2 தான். வேவ் 2க்கு அப்புறம் ஒரு பெரிய வேவ் போது இதுதான் நம்ம பிடிக்கணும். ஒன் டைம் நம்ம வேவ் 3 பிடிச்சிட்டோம்னா போதும். இதுக்கப்புறம் வேவ் 3 வேவ் 5 வரைக்கும் நமக்கு போனஸ் தான் எக்ஸ்ட்ரா. புரியுதா? ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவையானது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமானது வேவ் 2.
அடுத்த வேவ் வந்து கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வேவ் 4. இது வந்து வேவ் 3க்கு அப்புறம் தான் ஃபார்ம் ஆகும். வேவ் 4 வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான வேவ். இதுல வந்து 99% ட்ரேடர்ஸ் வந்து காசு வந்து பிடுங்கிடுவாங்க. மார்க்கெட் வந்து பிடுங்கிடும் காசு. ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். வேவ் 2ல கொஞ்சம் சிம்பிளான கரெக்ஷன் இருக்கலாம். ஆனா வேவ் 4 இல்லைன்னா வேவ் பி, இந்த 2 வேவ்ல ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கும். ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய பேர் விட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து எல்லாருக்கும் தெரியும், இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ். சரிங்களா? இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஒரு லாஸ்ட் லெக் ரேலி வரும். ஸோ இது வந்து ஸ்மார்ட் மணி வந்து ரெடியா இருப்பாங்க. இங்கிலேருந்து என்டர் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்குள்ள இருக்கும்போது ரீட்டைலர்ஸ் வந்து டம் மணி சொல்லுவாங்கல்ல, அந்த டம் மணி வந்து எல்லா மூவ்ல பை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப கன்ஃபியூசிங்கான இருக்கும். ஏன்னா ஸ்மார்ட் மணி வந்து செல் பண்ணுவாங்க, ரீட்டைலர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து எதுக்கு செல் பண்ணுவாங்கன்னா, இந்த டைம்ல ரீட்டைலர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மூவ் மிஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இல்லைன்னா அவங்க ஃபாலோ பண்றது அனலிஸ்ட் யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல அவங்களுக்கு தெரியாது. ஸோ எல்லாமே வந்து இந்த டைம்ல செல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா செல் ஆகாது. மார்க்கெட் மேலதான் போயிட்டே இருக்கும் வேவ் 3ல. நம்ம தெரியும் இது வேவ் 3. நம்ம வந்து இது ஷார்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ட்ரை பண்ணக்கூடாது. அதனால நம்ம பார்க்கும்போது வேவ் 4ல வரும்போது எல்லாம் கன்வின்ஸ் ஆயிடுவாங்க இது மேலதான் போகுதுன்ட்டு. எல்லாமே வந்து நீங்க பை பண்றது ட்ரை பண்ணுவாங்க. மார்க்கெட் கீழே தான் வந்துட்டே இருக்கும். அதுதான் வேவ் 4. வேவ் 4 99% ட்ரேடர்ஸ் வந்து இங்கதான் காசு வந்து மார்க்கெட் புடுங்கிடும். ஃபுல் அண்ட் ஃபுல்லா காசு வந்து அக்கௌண்ட் ஜீரோ ஆயிடும். இங்க நிறைய பேருக்கு இப்படிதான் ஆகுது. ஸோ மார்க்கெட் நீங்க பை பண்ற டைம்ல மார்க்கெட் டர்ன் ஆகுது. புரியுதுங்களா? எதுக்கு ஆகுதுன்னா இதனாலதான். இது வந்து ட்ராப் சென்ட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ஸ்மார்ட் மணியோட ட்ராப். இப்போ ஸ்மார்ட் மணி என்னதுன்னா, இங்க வந்து ஸ்மார்ட் மணி தெரியும் ஒரு லாஸ்ட் லெக் வரப்போகுது, 5th வேவ் வந்து வரப்போகுது. இது நம்மளுக்கே தெரியும் வேவ் 4 நம்ம டச் பண்ண கூடாது, வேவ் 5 வரப்போகுதுன்ட்டு. சரி, ஓகே. வேவ் 5ல ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாமே இங்க வந்து ரீட்டைலர்ஸ் வந்து என்ன யோசிக்கணும், இப்போதான் மார்க்கெட் கீழே தான் போகுது. நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம் பைங் பண்றதுக்கு. இங்க பெரிய டாப் ஆயிடுச்சு, மார்க்கெட் கீழே தான் போகுதுன்ட்டு முடிவு பண்ணிடுவாங்க. முடிப்படையும் போது இது மார்க்கெட் வந்து லாஸ்ட் லெக் அப் மூவ், இந்த மூவ் மிஸ் பண்ணிடுவாங்க. எதுக்குன்னா இவங்களாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இங்க மார்க்கெட் கீழே தான் போகுது, எல்லா மூவ் அப் மூவ்ல செல் பண்ணிட்டே ட்ரை பண்ணுவாங்க. சரி, ஓகே, கீழே தான் வருது, கீழே தான் வருது, ஓகே இப்போ வந்துச்சு கீழே, அப்படி யோசிச்சுட்டு மார்க்கெட் வந்து வேவ் 3 தாண்டி மேலே போயிடும். ஸோ இப்போ இந்த 3 கிராஸ் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா ஓகே, எல்லாமே வந்து ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இவ்வளோ பெரிய மூவ் மிஸ் பண்ணிட்டோம், இப்போ மேலே தான் போகுது, இப்போ இனிமேல் மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாம் போட்டு எல்லா காசு பணம் எல்லாம் போட்டு வேவ் 5 எண்ட்ல போட்டுருவாங்க. இந்த டைம்ல நம்மளுக்கு என்ன தெரியும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது, நம்ம லிலிட் வேவ் படிக்கும்போது நமக்கு தெரியும் இது வேவ் 5. இதுல வந்து நம்ம பையிங்கே பண்ணக்கூடாது, சும்மா ட்ரேடிங் தான் பண்ணணும். இதுல ரியல் பையிங் இதுல பண்ணக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறம் பெரிய கரெக்ஷன் வரப்போகுதுன்ட்டு நமக்கு தெரியும். சரியா? ஸோ இது வந்து ட்ராப் லெக்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லாஸ்ட் ரேலி இது. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ரீட்ரேஸ் ஆயிடும்ட்டு நமக்கு தெரியும். ஆனா யார் டம் பண்ணியிருக்காங்க அவங்கலாம் வந்து இந்த பாயிண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காசு போட்டு எக்ஸாக்டா ஹைல மாட்டிப்பாங்க. சரிங்களா? இது வந்து வேவ் 4. ஸோ வேவ் 4க்கு அப்புறம் ஒரு 3 வேவ் கரெக்ஷன் வரும். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரக்சர் நிறைய டைம் எடுக்கும். வந்து பெரிய டைம் ஃப்ரேம்ல கரெக்ஷன் இது. ஸோ இது வந்து ஸ்மார்ட் மணி அப்படின்னா அவங்கலாம் வந்து மேல பையே பண்ண மாட்டாங்க. ஃப்ரெஷ் பையிங் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா கீழே தான் பண்ணுவாங்க. திரும்பி பை பண்ணோம்னா அவங்கலாம் வந்து திரும்பி ஒரு ஏபிசி கரெக்ஷன்ஸ் மூலிய மார்க்கெட் கீழே எடுத்து வந்து திரும்பி கீழே லோவர் லெவல்ல திரும்பி பை பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் திரும்பி இன்னொரு பெரிய மூவ் ஸ்டார்ட் பண்ணும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவ்ல மட்டும் எல்லாமே ட்ராப் ஆயிடுவாங்க. இந்த 5th வேவ் லாஸ்ட் வேவ்ல எல்லா ரீட்டைலர்ஸ் வந்து ட்ராப் ஆகி இந்த வேவ் 4 கீழே வந்துடும். கரெக்ஷன் வந்து நிறைய டைம் எடுத்து என்ன யோசிப்பாங்கன்னா, இங்க வந்து ரீட்டைலர்ஸ் ஓகே வெயிட் பண்ணலாம், மேலே வரும்போது நம்ம ஜீரோல எக்ஸிட்ல ஆயிடலாம், ஒரு லாஸ் இல்லாம ஒரு ப்ராஃபிட் இல்லாம பரவாயில்ல, இப்போ லாஸ்ல இருக்கும், மேலே வரட்டும் அப்போ எக்ஸிட் ஆயிடலாம் அப்படி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா மார்க்கெட் வந்து சில டைம் வந்து சுத்திட்டே இருக்கும், அதுக்கப்புறம் இன்னும் கீழே போயிடும். இந்த ஸ்விங் லோ தாண்டி பிரேக் ஆயிடுச்சு வேவ்னா
இப்போ அவங்களாம் என்ன யோசிப்பாங்க, அதெல்லாம் போச்சு மார்க்கெட் இனிமேலே வராது. சரி ஓகே ஒத்துக்கலாம். நம்ம தப்பு பண்ணிட்டு வந்து ஒத்துக்கிட்டு லாஸ் வந்து புக் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் இல்ல அடுத்த வாரம் வந்து ஸ்ட்ரெயிட்டா இன்னொரு பெரிய மூவ் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா உங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துடும். ஆனா எதுக்கு வந்து நம்ம எக்ஸிட் பண்ணோம்னு யோசிப்பாங்க. அவங்கலாம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரியாம இருக்காங்க. அவங்கலாம் என்ன நடக்குது, எந்த டைம்ல நடக்குது, அது வந்து நம்ம இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல பார்ப்போம். நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணலாம். எங்க வருது, எனி ஸ்டாக், எனி இது வந்து இண்டெக்ஸ் இல்லைன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஸ்டாக், ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி எல்லாமே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ், கமோடிட்டி, மெட்டல்ஸ், பிட்காயின் எல்லாமே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ ஆகுது. ஸோ நீங்க வந்து படிச்சீங்கன்னா போதும். இங்கதான் உங்கள் ரியல், சத்தியமா சொன்னா உங்க ரியல் எலியட் வேவ் ஜேர்னி இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த பார்ட்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த ஏபிசி ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், வேவ் டூல என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும், எல்லாமே கரெக்ஷன் ஸ்ட்ரக்சர் தான். ஏபிசி இங்கதான் ஏபிசி தான் இருக்கும் கரெக்ஷன். 3 வேவ்னா கரெக்ஷன். இந்த கரெக்டிவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்ப்போம் அடுத்த பார்ட்ல.